பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா ஒரு தேடி விளையாடு பாப்பா ஆடு மழகாடு தங்கம் கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே சம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி கட்டாணி முத்தழகி காணாத கட்டழகி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி கட்டுப்படியாகல காதல் தரும் வேதனை கட்டுப்படியாகல காதல் தரும் வேதனை தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே சம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே கண்டவுடன் காதலே கொண்டாளின் நீதிலே பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது கண்டவுடன் காதலே கொண்டாளின் நீதிலே பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது பெண்டாட்டி ஆகிடும் நாள் எப்போது திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் குடிக்கிறேன் திண்டாடி தவிக்கிறேன் தினம் தினமும் குடிக்கிறேன் தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே லரலடியாடா பவன் கல்யாண் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்கக்கா. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நல்லா பண்ணீங்களா? கமெண்ட்ஸ் கேட்கலாமா ஜட்ஜஸ் கிட்ட? கோகுல் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஹாய் பவன் கல்யாண். ஹாய் மாஸ்டர். கோரியோகிராஃபி ரொம்ப பேடாக இருந்துச்சு. கோரியோகிராஃபி சுத்தமாக சரியில்லை. எனக்கு எப்படி இருந்துச்சு, ஸ்கூல்லலாம் ஆடுவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யார் சென்டர் கரெக்ட் பண்ணுறா அது மாதிரி ஒன்றுமே தெரில. யார் மெயினாக ஆடுறான்னு எதுவுமே தெரில. அப்படியே ஒரு பஞ்சாக இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு ப்ராப்பர் கோரியோகிராஃபி இல்லை. எனக்கு அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்கேன். நீ ரொம்ப ட்ரை பண்ணி எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுத்து ஆடணுன்னு பார்க்குற, அதெல்லாம் நல்லா பண்ணுற. பட் கோரியோகிராஃபி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் அது வந்து சரி பண்ணுங்கள், கோரியோகிராஃபிட்ட சொல்லி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன கொரியோகிராஃபி பண்ணுறோமோ அப்போ தான் அந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. அவங்க வந்து ஒரு படத்தில் பாட்டை எப்படி உயிர் கொடுக்குறாங்களோ அந்த பாட்டுக்கு நடனம் தான் உயிர் கொடுக்கணும் இல்லை? அப்போ அந்த நடனம் கொரியோகிராஃபி சொல்லும்போது ரொம்ப யார் கொரியோகிராஃபர்? ராஜேஷ் மாஸ்டர். ராஜேஷ் இன்னும் கொஞ்சம் நல்லா கொரியோகிராஃப் பண்ணல. 8 மூமெண்ட்ஸாக கொரியோகிராஃபி பண்ணிட்டாரு. அதுமாதிரி உனக்கும் அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு டிஃப்ரெண்ட் தெரியல, இல்லை நீயே தனியாக ஆடிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாங் நம்ம பம்பர கண்ணாலே இட்ஸ் a பியூட்டிஃபுல் சாங். ஸோ எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்த, பட் உன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படின்னா அப்படி போகுது அப்புறம் ட்ராப் ஆகுது, அப்படி போகுது அப்படி ட்ராப் ஆகுது, அதுதான். ஓகே, இன்னும் போய் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன்லாம் வேணும். ஓகே, குட் லக். பவன் கல்யாணுக்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க ஜட்ஜஸ்? டோட்டல் ஆஃப் 16. கல்யாண் 8 எடுத்தால் கூட பரவாயில்ல நான் சொல்லுவேன். 7 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தால் எலிமினேஷன். ஓகே, ஜஸ்ட் வெயிட் அண்ட் see.